ஹாய், குட் மார்னிங். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று போகி, எல்லோரும் பழையதெல்லாம் எரிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம மனக்கழிவுகள் பழசு எத்தனை பிரச்சனைகளோ இருந்தாலும் சரி, அதெல்லாம் எரிச்சிட்டு புதிய பொங்கல் நம்ம இந்த வருடத்துலேருந்து என்ஜாய் பண்ணலாம். பழசு எரிக்கிறதுனா நம்மளோட என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் பழசெல்லாம் போனது போயிட்டு போச்சு. அது இப்போ புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். புது வாழ்க்கையில் என்ன ஒரு குறிக்கோள்னால், டேப்லெட் அண்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் எப்படி இந்த வருஷம் நம்ம உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தாட்டு. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நாளைக்கு ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு அதுக்கடுத்த நாள் வாக்கிங் போயிட்டு எனக்கு உடம்பெல்லாம் ரெடி ஆயிருன்னு சொன்னால் முடியாது. இந்த வருடம் ஃபுல்லாமே நீங்கள் வாக்கிங் ஜாகிங் போங்க. முடிஞ்சளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவே தேவையில்லாத பிரச்சனைகள், நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது தேவையான மனக்கழிவுகள் எல்லாமே போயிடும். நல்ல என்ன சொல்கிறது, உடம்பு பிரச்சனை இல்லைனாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே நம்மளுக்கு சால்வ் ஆன மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போகாமல் வாக்கிங் ஜாக்கிங் நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கையோட பின்னாடி நிறையா விஷயங்களை மாற்றும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பா இல்லாத வழிகள் எனக்கு என்ன மாதிரி சில பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவருக்கு சுகர் இறந்துட்டார். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். இந்த பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையட்டும். ஹாவ் a nice day. Bye.